சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை அதிகப்படுத்துகின்றான், அவனுடைய உதவி கிடைக்கும், அதே போன்று அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகை தான் சுவர்க்கத்தினுடைய திறவுகோலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், அதாவது தொழுகையில் சஜிதாவில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று ருக்கூவில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் நெருங்குவது அவன் சஜிதாவிலே இருக்கும் போது என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, நம் சஜிதாவில், அதாவது 2 சஜிதாக்களுக்கும் நடுவிலே, அந்த நடு இருப்பிலே இருக்கின்ற பொழுது இந்த துஆவை ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான நஃபிலான அனைத்து தொழுகைகளிலும் நடு இருப்பிலே இருக்கின்ற பொழுது, அந்த 2 சஜிதாக்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொழுது இந்த துஆவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு துஆ, கருத்துக்கள் நிறைந்ததாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே 5 வார்த்தைகளை தான் இந்த துஆ உள்ளடக்கி இருக்கின்றது. ஆனால் மிகச்சிறந்த கருத்துக்கள் இந்த துஆவின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். மிகச்சிறந்த கருத்துக்களை உடையவையாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, தொழுகை, அந்த சஹாபாக்கள் எவ்வாறு இந்த தொழுகையை பயன்படுத்தினார்கள்? அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டால் 2 ரக்காத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே தொழுது கையேந்தினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி உடனே கிடைத்தது. எப்படி என்றால், ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு, அதாவது தண்ணீர் தேவை, அதாவது விவசாயம் செய்வதற்கு நீர் தேவை. அவர் அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு கையேந்தினார்கள். அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான். எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் இருந்தது! அவர்கள் ஏதாவது ஒரு தேவை என்றால் அவர்கள் முதலாவது அல்லாஹ்விடத்திலே கையேந்துபவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்களை, அந்த சஹாபாக்களை மாற்றி இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அதன் பின்னால் வந்த இமாம்களும் கூட தங்களுடைய ஏதாவது ஒரு தேவை நிறைவேற வேண்டுமா, 2 ரக்காத்துக்கள் அல்லாஹ்விடம் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைத்தான். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய தேவைகள், அதே போன்று ஹலாலான அனைத்து தேவைகளும் வேண்டுமா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இவ்வாறு அந்த சஹாபாக்கள் ஓதி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்களோ, அதே போன்று நாமும் 2 ரக்காத் தொழுதுவிட்டு நம்முடைய தேவைகளையும் நாம் நம்மை படைத்த ரப்பிடம் கேட்போம். நாம் யாரிடமோ சென்று உதவிகளை கேட்கின்றோம், ஆனால் நம்மை படைத்த ரப்பிடம் உதவி கேட்பதற்கு நாம் தயங்குகின்றோம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறந்த ஒரு விடயம்தான். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அது இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். இவ்வாறு வாழ்ந்தால் ஈருலகத்திலும் நாம் வெற்றியடையலாம். அன்பார்ந்தவர்களே, தொழுகை மிக முக்கியமான ஒரு அமல். ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத். அதாவது வயது வந்தவர்கள் கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டிய ஒரு இபாதத் தான் தொழுகை. இதை விட்டவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த தொழுகையில் நாம் அதாவது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு இடம் இந்த தொழுகை. நாம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நம்முடைய கைகளை வெறும் கை ஆக்க மாட்டான். நிச்சயமாக நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்கி தருவான். இந்த தொழுகையிலே 2 சஜிதாக்களுக்கு மத்தியில்
நாம் அந்த நடுநிலையில் இருக்கின்றோம் அந்த நேரத்தில் இந்த துஆவை ஓதுவோம். வெறுமனே 5 வார்த்தைகளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு ஆறுதல் அளித்திடுவாயாக, எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, என்னை உயர்த்திடுவாயாக. மிகச்சிறந்த கருத்துக்களை கொண்ட ஒரு துஆ. ரப்பிக்ஃபிர்லி, என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, எனக்கு அருள் புரிவாயாக, வஜ்புர்னி, எனக்கு ஆறுதல் அளித்திடுவாயாக, வர்சுக்னி, எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, வர்ஃபஅனி, என்னை உயர்த்திடுவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. அதாவது தொழுகையிலே 2 சஜிதாக்களுக்கு நடுவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள். இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 898வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அந்த நடுநிலையில் இருக்கின்ற பொழுது, 2 சஜிதாக்களுக்கு மத்தியில் நாம் அந்த நடு இருப்பிலே இருக்கின்ற பொழுது இந்த 5 விடயங்களையும் அல்லாஹ்விடம் கேட்போம். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான 5 விடயங்களாக இந்த 5 விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் நம்மை படைத்த ரப்பிடம் கேட்போம். நிச்சயமாக அவன் நம்முடைய தேவைகளை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரினது பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை அவன் நீக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்றி தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா